மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அன்பிற்குரிய அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவர்கள் பேசுகின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கரூர் மாவட்டத்தில் சாலை விபத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை இங்கு சுட்டிக்காட்டி பேசினார்கள். சராசரியாக ஒரு நாளைக்கு ஒருவர் கரூர் மாவட்டத்தில் சாலை விபத்தில் இருக்கக்கூடிய சூழல். அதில் அதிகமாக ஏறத்தாழ 80 விழுக்காடு தலைக்கவசம் அணியாமல் ஏற்படுகின்ற விபத்தால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஆகையால் அடுத்த ஆண்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் சாலை விபத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்கிட வேண்டும். அந்த முயற்சி எடுத்திருக்கக்கூடிய எங்கு நீச்சை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் என்னோட அன்பு கலந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, குட்டி போலீஸ் என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கோவையில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்பை கோவையில் மிக சிறப்பாக அந்த பணிகளை செய்து வருகின்றார்கள். அதே போல கரூர் மாவட்டத்திலும் இன்று கல்லூரி பள்ளியில் இருந்து வெளியிருந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மிக சிறப்பான இந்த விழிப்புணர்வு பேரணியிலே பங்கெடுத்திருக்கின்ற நீங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்படுபவர்கள் நிச்சயம் தலைக்கவசம் அணிந்து செல்கிறார்களா என்பதை உறுதி செய்திட வேண்டும். அது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய இலக்காக அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த ஆண்டு நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தில் சாலை விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்தது என்ற ஒரு நிகழ்வை அனைவரும் இணைந்து உருவாக்கிடுவோம். இந்த சிறப்பு வாய்ந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய எங்கு நீச்சை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சசி அவர்களுக்கும் கோவிந்தன் உள்ளிட்ட அவருடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி